வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துக்குள்ள ஆழமா போக போறோம். தீபக் சோப்ராவோட புத்தர் ஞானத்தின் கதை. ஆமா, இது ரொம்ப விசேஷமான புத்தகம். இது சித்தார்த்தன் அப்படிங்கிற இளவரசன் எப்படி கௌதமரா மாறி அப்புறம் கருணை வடிவான புத்தரா ஆனாருங்கிற அந்த பயணத்தை சொல்லுது. ஆனா இது வெறும் புராண கதை மாதிரி இல்ல. இல்ல, அதுதான் இதுல முக்கியம். அற்புதங்கள், கடவுள்கள் அப்படிங்கறத தாண்டி ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள நடந்த போராட்டங்கள், அவனோட அனுபவங்கள் வழியா பார்க்க முயற்சிக்குது. கரெக்ட். புத்தர் தன்னை விழிச்சுக்கிட்ட ஒருத்தர்னு சொன்னார் இல்லையா? அந்த விழிப்புணர்வு எப்படி வந்தது? ஆமா, அந்த பயணத்தோட முக்கிய கட்டங்கள், அந்த ஞானத்தோட தன்மை என்ன, இதையெல்லாம் அந்த புத்தகம் வழியா நாம இப்ப அலசலாம் வாங்க. நிச்சயமா. இந்த புத்தகத்தோட ஸ்பெஷாலிட்டியே இது புத்தரை ஒரு புனிதரா, கடவுளா மட்டும் பார்க்காம, அவரை நம்மள மாதிரி ஒரு மனுஷனா விழித்தெழுந்தவர் அப்படிங்கிற அர்த்தத்துல பார்க்க வைக்கிறது தான். அதாவது அவரோட மனித அனுபவங்கள், கஷ்டங்கள், சோதனைகள் வழியா எப்படி ஞானம் அடைஞ்சாருங்கிறது தான் மையம். அதேதான். இளவரசன் சித்தார்த்தன், துறவி கௌதமன், கருணைமிகு புத்தர், இந்த 3 ஸ்டேஜ்லயும் அவர் நம்மள மாதிரி ஒரு மனுஷனாவே இருந்தாருங்கிறது தான் சோப்ரா அழுத்தமா சொல்ற விஷயம். அந்த மனரீதியான மாற்றம் அதுதான் இங்க ஹைலைட். சரி, அப்போ கதை ஆரம்பிக்கிறதே ராணி மாயாவோட பிரசவ பயணத்துல தான் இல்லையா? ஆமா, லும்பினி தோட்டம், ஒரு மரத்தடி. புராணத்துல சொல்ற மாதிரி ரொம்ப தெய்வீகமா இல்லாம கொஞ்சம் யதார்த்தமா இருக்குல்ல. ஒரு இளம் பெண்ணோட வலி, அவங்க கூட இருக்கிற கும்பிளாங்கிற வயதான பெண். கரெக்ட். அந்த பயணத்தோட சிரமம், மாயாவோட உடல்நிலை சரியில்லாம போறது, கும்பிளாவோட அந்த பதட்டம், இதெல்லாம் நல்லா வருது. அப்புறம் அந்த பிரபலமான கனவு, வெள்ளையானை வர கனவு, அது ஒரு பெரிய விஷயம் நடக்க போதுன்னு காட்டினாலும் சோப்ரா அதை எப்படி பாக்குறாருன்னா, மாயாவுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஆழமான உள்ளுணர்வு மாதிரி. செத்தாலும் பரவாயில்ல, என் கணவர் சந்தோஷமா இருப்பார்னு சொல்றாங்க. ஆமா, அது அவங்களோட மனித தன்மையை காட்டுது. குழந்தை பேரு சித்தார்த்தன். எல்லா ஆசைகளும் நிறைவேற்றினவர்னு அர்த்தம். ஆனா பாருங்க, பறந்த 7வது நாளே மாயா இறந்துடுறாங்க. இது சுத்தோதன மன்னருக்கு பெரிய ஷாக்கு. இந்த நேரத்துல தான் அசித முனிவர் வர்றார். இவரு சாதாரண முனிவர் இல்ல போல. இல்லவே இல்ல. சோப்ரா அவரை ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டுறார். அரக்கர்கள் உலகத்துக்கே போறாரு. அடேங்கப்பா. அங்க அவங்க தலைவன் மாறனை சந்திச்சு, உனக்கு ஒரு பெரிய சவால் வரப்போகுது ஜாக்கிரதைன்னு வார்னிங் கொடுக்கற அளவுக்கு பலமானவர். அவர் என்ன சொல்றார்? சித்தார்த்தனோட ஜாதகத்தை பார்த்து 2 வழிதான் இருக்குன்னு சொல்றார். ஒன்னு, உலகையே ஆள்ற சக்கரவர்த்தியா வருவான். இல்லனா பெரிய ஞானியா மாறுவான். இதுதான் சுத்தோதனருக்கு பயத்தை கொடுக்குது. கூடவே இன்னொன்னும் சொல்றாரு. அப்பனுக்கு புள்ளையால கஷ்டம் வரும், இல்லனா புள்ளைய அப்பா கும்பிட வேண்டிய நிலை வரும்னு. ஆமா, அந்த 2வது விஷயம்தான் அவரை ரொம்ப யோசிக்க வைக்குது. பையன் சாமியாரா போயிடவே கூடாதுன்னு முடிவு பண்றாரு. அதுக்காகத்தான் அந்த தங்க கூண்டு ஏற்பாடு. ஆமா, கங்குன்னு ஒரு பிராமணரோட அட்வைஸ் படி முதுமை, நோய், சாவு எதுவுமே சித்தார்த்தன் கண்ணுல படக்கூடாதுன்னு ஒரு சொகுசான ஆனா கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கிடுறாரு. இதனால சித்தார்த்தனுக்கு வெளி உலகமே தெரியாம போகுது. ஒரே ஒரு ஃப்ரெண்டு, குதிரைக்காரரோட பையன் சன்னா. ஆனா விதி சும்மா இருக்குமா? ஒரு நாள் நோய் வந்த ஒரு குதிரைய கொல்றது சித்தார்த்தன் பாக்குறான். அதுதான் அவனுக்கு அனுபவம். கஷ்டம், மரணம் இதோட சாயல முறையா உணர்றான். சோப்ரா சொல்றார், அப்போதான் மாறனோட முதல் தோற்றமும் அங்க இருக்குன்னு. அந்த பாதுகாப்பு சுவத்துல முதல் விரிசல். அதே சமயம் அவங்க அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. ஆமா, இதெல்லாம் அவனோட மாசுவம் காக்கத்தை ஏற்படுத்துது. இந்த டைம்ல தான் தேவதத்தன் வரான். சித்தார்த்தனோட கசின், ஒரு துணைக்குன்னு அனுப்புனான். ஆனா அவன் வில்லனா மாறிடுறான். வசந்த விழாவுல சித்தார்த்தனை வம்புக்கு இழுக்கிறான். சுத்தோதனரோ பையன் திருப்பி சண்டை போடணும்னு நினைக்கிறார். இங்கேதான் மாறனோட ரோல் இன்னும் அதிகமாகுது. கரெக்ட். ஒரு மண்டபத்திலேயோ குகையிலையோ மாறன் தேவதத்தனை நேர்ல சந்திச்சு சித்தார்த்தனோட சிம்மாசனம் உனக்குதான்னு ஆசை காட்டி அவனை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றான். தேவதத்தனுக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பொறாமைய மாறன் இன்னும் தூண்டி விடுறான். நிச்சயமா. இன்னொரு பக்கம் சித்தார்த்தனோட உணர்வுகள் ரொம்ப எப்படி சொல்றது, தீவிரமாகுது. வயல்ல வேலை செய்யும் போது வெட்டுப்பட்ட புழுவோட வலிய உணர்ற அளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு சென்சிட்டிவா ஆகிடுறான். அப்போ அசித முனிவர் மறுபடியும் வர்றார். அவர் என்ன சொல்றார் இந்த முறை? சித்தார்த்தனோட இந்த ரொம்ப உணர்ச்சி வசப்படுற குணத்தை பத்தி பேசுறார். அப்புறம் நாவல் மரத்தடியில உட்காந்து தியானம் செய்ய சொல்லி கொடுக்கிறார். அந்த நிழல் நகராத கதை. அது புராணம்னாலும் சோப்ரா அது ஒரு ஆழமான தியான அனுபவமா, மன அமைதியை கண்டுபிடிக்கிற ஒரு வழியா காட்டுறார். முக்கியமா அசிதர் மாறனை பத்தியும் சித்தார்த்தனை கட்டுப்படுத்த நினைக்கிற மத்த சக்திகளை பத்தியும் எச்சரிக்கிறார். ஆமா, கஷ்டம் வரும்போது ஒழிஞ்சுக்க ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குன்னு சொல்றாரு. அது மனசுக்குள்ள இருக்கிற அமைதிதான்னு மறைமுகமா சொல்றார். சித்தார்த்தனும் சன்னாவும் ஒன்னா ட்ரெயினிங் பண்றாங்க.
அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போட்டியும் இருக்கு. ஆனா தேவதத்தனோட தொல்லை அதிகமாகுது. மாறன் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். குதிரை லாயத்துல ஒரு சண்டை நடக்குது. தேவதத்தன் சன்னாவ கேவலமா பேச சித்தார்த்தன் குறுக்கிடுறான். அந்த சண்டையில சித்தார்த்தனுக்கு ஒரு விஷயம் புரியுது. இது வெறும் சாதாரண சண்டை இல்ல. தேவதத்தனுக்கும் சன்னாவுக்கும் நடுவுல ஏதோ ஜென்ம ஜென்ம பகை இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அவனோட உள்ளுணர்வு அதிகமாகறத காட்டுது. கரெக்ட். இது அவனோட விழிப்புணர்வு வளர்றதுக்கு ஒரு அடையாளம். சரி, அப்புறம் சித்தார்த்தனுக்கு 18 வயசாகுது. பட்டாபிஷேக விழா. ஆமா, அவனை இளவரசனா அறிவிக்கிறாங்க. ஆனா அவன் மனசு அதுல லயிக்கல. அப்போதான் சுஜாதான்னு ஒரு பொண்ண பாக்குறான். ஒரு ஈர்ப்பு வருது. கும்பிளா இத கவனிச்சிடுறாங்க. சுத்தோதனரோ பையனுக்கு ராஜ்யத்தை ஆள்றது, பயத்தை ஜெயிக்கிறது, தேவைப்பட்டா கொல்றது பத்தி எல்லாம் சொல்லித் தர்றார். ஆனா இது சித்தார்த்தனுக்குள்ள பெரிய போராட்டத்தை உருவாக்குது. விழால அவன வாரிசு அறிவிக்கும்போது அவன் மனசுக்குள்ள அப்பா என்ன பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறான். அவனுக்கு அந்த பொறுப்பு பாரமா தெரியுது. இது தேவதத்தனுக்கு இன்னும் கோபத்தை கிளப்புது. மாறானோட தூண்டுவல்ல அவன் ரொம்ப வயலண்ட் ஆயிடுறான். சுஜாதாவை தாக்க முயற்சி பண்றான். ஆமா, சுஜாதாவோட கேரக்டர் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிலையில காட்டப்படுது. ஆனா கும்பிடா சமயோசிதமா காப்பாத்திடுறாங்க. இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் சித்தார்த்தன் தப்பிக்க முடிவு பண்றான். ஓடி போக பிளான் பண்றான். சாதாரண துணியெல்லாம் ரெடி பண்றான். ஒரு நாள் ராத்திரி தப்பிக்க ட்ரை பண்ணும்போது தோட்டத்துல ஒரு சிக்கலான வழியில ஒரு உருவத்தை பாக்குறான். சுஜாதா மாதிரி. ஆமா, ஆனா அது சுஜாதா இல்ல, மாறன். மாறன் என்ன பண்றான்? கிண்டல் பண்றான், பயமுறுத்த பாக்குறான், இல்லாத காட்சிகள்லாம் காட்டுறான், குழப்பத்தை உண்டாக்க நினைக்கிறான். ஆனா சித்தார்த்தன் அசிதர் சொன்ன அந்த ஸ்பெஷல் இடத்தை யூஸ் பண்றான். மன அமைதிய கேடயமா? அதேதான். அவனோட அமைதிய பார்த்து மாறன் கொஞ்சம் ஜோக்காகி பின்வாங்கினாலும் உன்னை விட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். தப்பிக்கிற முயற்சி ஃபெயில் ஆனாலும் சித்தார்த்தனோட உறுதி அதிகமாகுது. ஆனா சுத்தோதனர் பிரஷர் பண்றார். ஆமா, இந்த டூப்ளிகேட் சண்டைகள் எல்லாம் கலந்துக்க சொல்றார். சித்தார்த்தன் முடியாதுன்னு சொல்லிட்டு வெளி உலகத்தை பார்க்க பெர்மிஷன் கேட்கறான். கங்கி பிராமணர் தடுக்க பாக்குறாரே. ஆமா, அதெல்லாம் பொற்காலம் இல்ல, அரக்கர்கள் இருக்காங்கன்னு சொல்லி பயமுறுத்துறார். ஆனா சித்தார்த்தன் கேட்கல. ஒரு போட்டி நடக்குது. அதுல சித்தார்த்தன் நல்லா பண்றான். ஆனா தேவதத்தன் குறுக்கால சித்தார்த்தனோட குதிரை கந்தகாவை காயப்படுத்திடுறான். சன்ன பெருசாகுது. தேவதத்தன் தன்னை தொட்ட சன்னாவை கொல்லணும்னு சொல்றான். சன்னாவுக்காக சித்தார்த்தன் தேவதத்த கூட சண்டை போட ரெடியாகிறான். இந்த சண்டை ஒரு திருப்புமுனை மாதிரி. ரொம்ப முக்கியமான கட்டம். சித்தார்த்தன் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கான். ஆனா திடீர்னு அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. ஒரு மாதிரி பற்றற்ற நிலை. ஜெயிக்கணுங்கிற எண்ணம் போயிடுதா? ஆமா, அந்த எண்ணம் போய் ஒரு தயக்கம் வருது. அந்த கேப்ல தேவதத்தன் பின்னாடி இருந்து தாக்கிடுறான். அது சித்தார்த்தனை கோவப்பட வைக்குது. கோபம் உச்சத்துக்கு போய் தேவதத்தனை அடிச்சு இழுத்திட்டு தானும் மயங்கி விழுந்துடுறான். இதுக்கு பிறகு என்ன நடக்குது? நிறைய வதந்திகள் பரவுது. சித்தார்த்தன் கொஞ்ச நாள்ல சரியாயிடுறான். ஆனா சன்னாவுக்கு பெரிய தண்டனை கிடைக்குது. கசையடி, நாடு கடத்தல். ஆமா, அப்போதான் சித்தார்த்தனுக்கு தன்னோட அப்பாவோட இன்னொரு முகம் தெரிய வருது. அவர் கட்டின மறக்கப்பட்ட நகரம் பத்தின உண்மையெல்லாம் புரியுது. இந்த சாதி முறை மேலே அவனுக்கு ஒரு வெறுப்பு வருது. ஒரு டிசில்யூஷன்மோ. கரெக்ட். சுஜாதா என்ன ஆனாலும் தெரியல. ஒருவேளை தேவதத்தன் இருக்கலாம். இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு சித்தார்த்தன் முடிவு பண்றான். ஆமா, சன்னாவோட கோட்டச்சுவத்துக்கு வெளியே போறான். அந்த மறக்கப்பட்ட நகரத்துக்கு போறான். அங்கதான் முதல் முறையா முதுமை, நோய், மரணம். ஆமா, வயசானவங்க, நோயாளிங்க, செத்தவங்க உடல பாக்குறான். அவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அங்க இருக்கிற மக்களோட கோபத்தையும் பாக்குறான். அப்புறம் காட்டுக்கு போறான். அங்க ஒரு முனிவரை பாக்குறான். மறுபடியும் தியானத்துல அமைதி தேடுறான். அந்த அமைதி தன்னை விட்டு போகலன்னு உணர்றான். இதுதான் அவனா முழுசா துறவரத்துக்கு தள்ளுது. நிச்சயமா. வீட்டை விட்டு கிளம்புறான். முடிய வெட்டி கௌதமர்னு பேரை மாத்திக்கிறான். யசோதரா, சுத்தோதனர், பையன் ராகுலன். ரொம்ப எமோஷனலான பிரிவது. ஆமா, சன்னா கோபத்தோட அவனை விட்டு பிரியறான். இப்ப கௌதமரோட நாடோடி வாழ்க்கை ஆரம்பிக்குது. வழியில கனகர்னு ஒரு துறவிய பாக்குறாரே, ஒரு மாதிரி சிமிக் தத்துவவாதி. ஆமா, சமூக வழக்கங்கள்ல எல்லாம் ஒதுக்கிட்டு ரொம்ப எளிமையா வாழவர். ஒரு மாட்டு வண்டி சகதியில மாட்டிக்குது. கௌதமர் உதவ போறார். ஆனா கனகர் அவரை தடுக்கிறாரு. நீ தலையிட்டு கஷ்டத்தை அதிகமாக்குறியா, எதையோ எதிர்பார்த்து நல்லவனா நடிக்காதன்னு சொல்றாரு. இது கௌதமருக்கு ஒரு முக்கியமான பாடம். பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்யணும்னு. அதேதான். அப்புறம் குருக்களை தேடி போறாரு. ஆளரர், உதகர்னு 2 பேரை பாக்குறாரு. அவங்க கிட்ட என்ன கத்துக்கிறாரு? ஆளாரர் உயர்ந்த சுயம், தாழ்ந்த சுயம், வேதங்கள் பத்தி பேசுறார். உத்தகர் ஆத்மாவை மீட்கிறது பத்தி பேசுறார். ஆனா 2 பேர் மேலேயுமே கௌதமருக்கு ஒரு திருப்தி இல்ல. ஏன்?
அவங்க வெறும் புத்தக அறிவிலேயே அவங்க சித்தாந்த மாயைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி உணர்றார். அனுபவபூர்வமான உண்மை இல்லைன்னு தோணுது. ஒரு டெசில்யூஷன்மெண்ட் மறுபடியும். அப்புறம் தன்னோட சொந்தக்காரங்க 5 பேரோட சேர்ந்துக்கிறாரு. ஆமா, அவங்களும் துறவிகள் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து கடுமையான தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கர்மாவை வேரோட அழிக்கணும்னு உடம்ப பயங்கரமா வருத்திக்கிறாங்க. கௌதமர் கிட்டத்தட்ட சாகுற நிலைமைக்கே போயிடுறாரு. ஆமா, எலும்பும் தோலுமா ஆயிடுறார். அப்போதான் இந்த வழியும் சரியில்லைன்னு அவருக்கு புரியுது. அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சதும் அந்த 5 பேரும் இவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இவன் பாதம் மாறிட்டான்னு நினைச்சு. அப்போதான் சுஜாதா வராங்க. ஆமா, சுஜாதாங்கிற ஒரு கிராமத்து பெண். இது முதல்ல பார்த்த சுஜாதாவா இல்ல வேறொருத்தரான்னு தெளிவா இல்ல, ஆனா பேரு ஒண்ணுதான். அவ குடுக்கிற அரிசிப்பால்ல உயிர் பிழைக்கிறார். உடம்பு தேர்னாலும் மனசு ஒரு பற்றற்ற நிலையிலேயே இருக்கு. அப்புறம்தான் அந்த போதி மரத்தடிக்கு வர்றாரு. அங்க உட்கார்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த 7 வார தியானம் ஆமா, அப்பதான் மாறனோட கடைசி பயங்கரமான தாக்குதல் நடக்குது. எப்படி வருது அந்த தாக்குதல்? முதல்ல கனகர் வேஷத்துல வரான் மாறன். நான் உனக்கு ஞானம் தர்றேன்னு ஏமாத்த பாக்குறான். கௌதமர் ஏமாறல. இல்ல. அப்புறம் தன்னோட மகள்களை தன்ஹா, ராகா, அருதி இவங்கள அனுப்பி மயக்க பாக்குறான். அவங்களையும் கௌதமர் அடையாளம் கண்டு ஒதுக்கிடுறார். ஆமா, கோபமான மாறன் தன்னோட அரக்கர படையோட மொத்தமா தாக்குறான். பயங்கரமான காட்சிகள், சத்தங்கள். ஆனா கௌதமர் அவர் அசையாம நான் இங்க இல்லங்கிற மனநிலையில முழு அமைதியோட இருக்கார். கடைசியா மாறன் என்ன பண்றான்? உன்னோட ஆன்மாவை கொடுன்னு கேக்குறான். கௌதமர் சரி எடுத்துக்கோன்னு சொல்றார். இது எப்படி? அங்க பற்றிக்கொள்ள நான்னு ஒண்ணு இல்ல. அந்த சுயங்கிற எண்ணமே கரைஞ்சு போச்சு. அதனால மாறனால எதையும் பிடிக்க முடியல. அவன் தோத்து போயிடுறான். அந்த நிமிஷம்தான் கௌதமர் முழுமையான விழிப்புணர்வு அடைகிறார். புத்தர் ஆகிறார். விழித்தெழுந்தவர். பூமி ஸ்பர்ஷ முத்திர காட்டுறார். துன்பம், அதன் காரணம், அதை நீக்கும் வழி, அந்த 4 உண்மைகள் அவருக்கு முழுசா புரியுது. தன்னோட பல பிறவிகளையும் பார்க்கிறார். அந்த ஞானம் அவருக்கு கிடைக்குது. புத்தரானதுக்கு அப்புறம் அவரோட முதல் சந்திப்புகள் எப்படி இருக்கு? முதல்ல நோய் தீர விரும்பின ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அப்புறம் அங்குலிமாலன்னு ஒரு கொடூரமான கொலையாளிய சந்திச்சு அவனை மாத்துறார். அவரோட கருணை அங்கு வெளிப்படுது. ஆமா, அப்புறம் தன்னை விட்டுட்டு போன அந்த 5 துறவிகளையும் பெனாரஸ் பக்கத்துல மறுபடியும் பார்க்கறார். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க? முதல்ல சந்தேகப்படுறாங்க. இவன் பழைய கௌதமர் தானே, பாதம் மாறி போனவன்னு நினைக்கிறாங்க. ஆனா புத்தர் சொல்றார், நான் பழைய கௌதமர் இல்ல, நான் அந்த உடம்பும் இல்ல, இந்த பேரும் இல்லன்னு. அவங்களுக்கு ஞானம் எப்படி கிடைச்சதுன்னு விளக்குறார். தனக்கு கிடைச்ச பூர்வ ஜென்ம பார்வை, நான்கிற எண்ணத்தோட நிலையற்ற தன்மை, நினைவுகள், குறிக்கோள்கள் இதெல்லாம் பத்தி பேசுறார். அவங்க கடுமையா தவம் செஞ்சது தப்புன்னு புரிய வைக்கிறார். ஆமா, அந்த நடு வழிய மிடில் வேய அறிமுகப்படுத்துறார். உடம்ப ரொம்ப வருத்திக்கிறதும் தப்பு, உலக இன்பத்துல மூழ்கிறதும் தப்பு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாதை இருக்குன்னு சொல்றார். இயற்கையான சிரமமில்லாத விழிப்புணர்வு. அதேதான். ஒப்பாங்கிற துறவி குற்ற உணர்ச்சியில தவிக்கும்போது உன் எண்ணங்களும் செயல்களும் அந்த உண்மையற்ற நான்கிற எண்ணத்தால வர்றது, அது நீ இல்லைன்னு விளக்குறார். இந்த போதனைகள்ல தான் அந்த 4 உண்மைகளோட சாரம் இருக்கு. கடைசியா புத்தர் தன்னோட சொந்த ஊரான கபிலவஸ்துவுக்கு திரும்ப வர்றார். ஆமா, யசோவிரா கராத்துட்டு இருக்காங்க. வழியில ஒரு குதிரை காயப்பட்டு கிடக்கிறத பாக்குறார். அத வச்சு தேவதத்தன் ஏதோ சூழ்ச்சி பண்ணி சுத்தோதனரை ஏமாத்தி போர் உண்டாக்கிட்டான்னு புரிஞ்சுக்கிறார். கரெக்ட். அவர் ஊருக்குள்ள வராரு, யசோதராவை பாக்குறார். அவங்க அவரை கட்டிப்பிடிக்கிறாங்க. புத்தர் என்ன சொல்றார்? இனிமே யாரும் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு தன்னோட புதிய நிலையை சொல்றார். அவரோட பார்வையில யசோதராக்குள்ளேயும் ஒரு மாற்றம், ஒரு ஒளி தெரியறத உணர்றதா சூப்பரா எழுதுறாரு. அங்க போர் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு குன்று மேலிருந்து போற பாக்குறார் புத்தர். சண்டையும் துன்பமும் அவரோட பார்வையில வேற மாதிரி தெரியுது. அவர் நேரடியா சண்டையில இறங்கல. இல்ல, போர் வீரர்களோட மனசாட்சியை தூண்டுறார். தன்னோட ஒளிய வெளிப்படுத்துறார். இது ஒரு அற்புதம் மாதிரி தான் காட்டப்படுது. அப்பா கிட்ட அன்பா பேசி போரை நிறுத்துறார். ஆனா தேவதத்தன் சும்மா இருக்க மாட்டானே. கடைசி கிட்ட மோதல் நடக்குது. சன்னா சுத்தோதனரை காப்பாத்தி தேவதத்தனை எதிர்க்கிறான். புத்தர் சின்னதா ஒரு கூழாங்கல்ல தூக்கி போட்டு ஏதோ பண்றார். அது என்ன பண்ணுது? அது சன்னாவோட கவனத்தை சிதறடிக்குது போல. சன்னா கொஞ்சம் தயங்க, அந்த கேப்ல தேவதத்தன் சன்னாவை குத்திடுறான். ஐயோ சன்னா! சன்னா சாகர நிலைமையில இருக்கான். புத்தர் அவங்கிட்ட போய் அவனுக்கு பிறக்காத ஒன்றை காட்டுறார். அதாவது அந்த நிரந்தரமான அமைதி, நிர்வாண நிலை. சன்னா அமைதி அடைறான். ஆமா, ஒரு பெரிய அமைதிய, பேரின்பத்தை அடைறான். அவன் பிழைச்சானா இல்லையான்னு தெளிவா சொல்லப்படல. தேவதத்தன் பிடிபடுறான். அவனுக்கு என்ன தண்டனை? முதல்ல கசையடி தண்டனை. ஆனா அப்புறம் புத்தரோட கருணையால விடுவிக்கப்படுறான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கெட்ட குணங்களுக்கு நடுவுலையும் ஒரு ரத்தினம் மாதிரி நல்லது இருக்குன்னு புத்தர் விளக்குறார். ஆஹா, இதுதான் அந்த முழு பயணம்.
துன்பமே தெரியாம வளர்ந்த ஒரு இளவரசன் உண்மையை தேடி உச்சகட்ட தவம் செஞ்ச ஒரு துறவி. கடைசியா நடுவழிய கண்டுபிடிச்சு விழிப்படைஞ்ச ஒரு புத்தர். இதுதான் தீபக் சோப்ரா காட்டுற சித்தார்த்தனோட அந்த உள்மன பயணம். சோப்ரா வெறும் கதையை மட்டும் சொல்லல, ஒரு மனுஷனோட மனப்போராட்டங்கள், அவனுக்குள்ள நடந்த ஆழமான மாற்றங்கள், எப்படி ஒருத்தன் ஞானத்தை அடைய முடியுங்கிற அந்த உளவியல் பாதையை ரொம்ப அழகா காட்டுறார். ஆமா, அமானுஷ்யத்தை விட அந்த சைக்கலாஜிக்கல் ஜேர்னிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறார். இந்த புத்தகம் சொல்ற புத்தரோட கதை அவரை பத்தி மட்டும் இல்லைன்னு தோணுது. நிச்சயமா இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த தேடல் பத்தின கதை. விழிப்புணர்வுக்கான தேடல், கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற முயற்சி, நான்னா யாரு, உண்மைனா என்னன்னு தேடுற ஒரு பயணம். சோப்ரா அந்த பயணத்தை சித்தார்த்தரோட கதை வழியா நமக்கு காட்டுறார். குறிப்பா நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் மூல காரணம் மாயதான். அதுலயும் முக்கியமா நான் ஒரு தனியாள் இருக்கேன், இது என்னோடதுன்னு நினைக்கிற அந்த எண்ணமே ஒரு பெரிய மாயதான்னு இந்த புத்தகம் அழுத்தமா சொல்லுது. இது பௌத்தத்தோட முக்கியமான அனாத்தா, சுயமற்ற தன்மைங்கிற கருத்தோட ரொம்ப கனெக்ட் ஆகுது இல்லையா? ஆமா, அதேதான். புத்தர் போன அந்த தீவிரமான வழியில நம்ம போகலைனாலும் நம்ம வாழ்க்கையில நம்மள பத்தியே நம்ம ரொம்ப உறுதியா பிடிச்சு வச்சிருக்கிற சில கருத்துக்கள், நம்ம நான்கிற அடையாளங்கள், நம்ம பிடிப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? ஒருவேளை நாம கஷ்டத்தையும் உண்மையும் பார்க்கிற விதமே மாறுமா? அது மாறலாம். இதுதான் இந்த புத்தகம் உங்களை யோசிக்க சொல்ற ஒரு முக்கியமான கேள்வியா கூட இருக்கலாம். அசிதர் சொன்ன அந்த ஸ்பெஷல் இடம், அந்த உள் அமைதி நமக்கும் கிடைக்குமா? மாறனோட சோதனைகள் வேற வேற வடிவத்துல நம்ம வாழ்க்கையிலயும் வருதா? நம்மளோட ஆசைகள், பயங்கள், கோபங்கள், இதெல்லாம் மாறனோட வேற ரூபங்களா? இதையெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திக்கும் வரை சிந்தனைகள் தொடரட்டும்.